தேவனுடைய வார்த்தையை ஜூம் மீட்டிங் மூலமாக கேட்க வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கற்றுக்கொண்டு வரீங்க. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினத்திலும் கூட மகாஞான தேவனுடைய புஸ்தகத்திலிருந்து இன்றும் கூட ஒரு பாடத்தை நீங்கள் கற்க இருக்கிறீங்க. அப்படியாக இன்றைய பாடம், இந்த இயற்கையானது தேவனை எப்படியாக துதிக்கிறது. நாம் துதிப்போம் தேவனை கைகளை தட்டுவது, பாடல்களை பாடுவது, ஸ்தோத்திர பலி சொல்லுவது என்ற அநேகமாக தேவனை துதிப்பது என்று உதடுகளால் செய்கின்ற துதி என்றால், இந்த இயற்கையானது தேவனை எப்படியாக துதிக்கிறது, இயற்கை தேவனை எப்படி துதித்து மகிமைப்பட செய்கிறது என்கிறதான காரியங்களை இன்று நம் மத்தியில் இருக்கக்கூடியதான தி காலேஜ் ஆஃப் பைபிள் டெக்னாலஜி புதுச்சேரியினுடைய வைஸ் பிரின்சிபல் பிரதர் மற்றும் லெக்சரர் சந்திரன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்காங்க. இன்றைய நாளிலும் கூட இந்த மாபெரும் இயற்கையானது தேவனை எப்படி துதிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுங்க. சொல்லக்கூடியதான எல்லா வார்த்தைகளையும், சொல்லக்கூடியதான எல்லா வசனங்களையும் கூட நோட் பண்ணிக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதோ இந்த நேரத்தையும் கூட வைஸ் பிரின்சிபல் அவர்களிடம் நான் கொடுத்து இந்த பாடத்தை எடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஆனா நீங்க எடுக்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. ஜெபசேனா, கண்களை மூடுங்க, ஜெபசேனா. பரலோகத்திற்கு பிதாவே அப்பா, இந்த நல்ல வேலைக்கு நன்றி தகப்பனே. ஜூம் மூலமாக தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் கேட்கின்ற உங்களுடைய வார்த்தைகளை தகப்பனே, அவர்கள் தகப்பனை கேட்டு உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உங்களுடைய வேலை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த தமிழக பகுதியில் எங்கும் தகப்பனே உங்களுடைய வேலை செய்ய உதவி செய்ய தகப்பன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்துங்க. ஜெபத்தை உங்களுடைய குமாரரும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமாம். ஓகே, தேங்க்யூ. இன்றைய பாடம், இயற்கை தேவனை எப்படி துதிக்கிறது. இயற்கை தேவனை எப்படி துதிக்கிறது. மனிதர்கள் துதிப்பார்கள். சண்டே ஆனா ஒரு ஒரு 1 hour துதிப்பாங்க. அல்லேலூயா, துதி 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 என்றும் சோத்திர பலி என்றும் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று நாம் சபையிலே ஒவ்வொரு வாரமும் நம்ம கவனிக்கிறோம். இந்த துதிதான் தேவன் விரும்புறாரா அப்படின்னு பார்த்தா, ஏதோ இவங்களுடைய மன நிம்மதிக்காக மட்டுமே இது செய்கிறான் தவிர தேவனுக்கு இது விருப்பம் இல்லை. ஆனா உதறினாலே துதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. மனிதர்கள் இப்படி செய்வார்கள் என்று தெரிந்து கூட தேவனை எழுத வைத்தார். இந்த இயற்கை எப்படி துதிக்கிறது என்று ஒரு முறை பாருங்க. அப்படி பார்த்தால் என்னுடைய பிள்ளையாக நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நீங்க செய்து கொள்வீங்க. இந்த திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கின்ற ஒவ்வொரு பாடமும் சரீரத்துக்கு சம்பந்தமான பாடம் இல்லைங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க. இந்த சரீரத்துக்கு சம்பந்தமான பாடம் கிடையாது. அனைத்துமே ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க யோசிக்கிறீங்களா? நம்முடைய ஆத்மா, நான் யார் என்ற பாடம் முதற்கொண்டு இன்ற பாடம் வரைக்கும் எல்லாமே ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட பாடமே தவிர சரீரத்துக்கு சம்பந்தமான பாடங்கள் இது கிடையாது. ஒவ்வொரு பாடங்கள் எடுப்பது முதற்கொண்டு எல்லாமே, நேற்றைய பாடம் முதற்கொண்டு கூட எல்லாமே ஆத்மாவுக்கு சம்பந்தமான பாடமே தவிர சரீர சம்பந்தமான பாடங்கள் இல்லை. நம்முடைய தந்தை ஆத்மாவா இருக்கிற மகாசக்தி அவருக்குள்ள வந்த நாம் அனைவரும் இந்த பூமி மீது எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான விஷயம் செய்து கொண்டு இருக்கிறோமா?
இல்ல தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காகவே இப்படிப்பட்ட வகுப்புகளை எடுப்பதற்கு தலைமை முன்னெடுது. அதனால நீங்க எல்லாமே நீங்க மட்டும் கேட்பதும் இல்லாமல் உங்களை சேர்ந்த உங்களை அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உண்டு. அனைவரும் காப்பாற்ற வேண்டும். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மகன்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய பணி உங்களுக்கு இருக்கிறது. அதனால அவர்களையும் இதுல சேர்ந்து தேவனுடைய வார்த்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய வேலை செய்து பரலோகம் போக வேண்டும் ஒரு எண்ணத்தோட தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதனால இன்றைய பாடம் இயற்கை தேவனை எப்படி துதிக்கிறது? இயற்கை என்றால் யார் அவங்க? இயற்கைனா யார்? இயற்கை யார் என்று கேட்டால் எனக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இயற்கை என்றால் என்ன என்ற விஷயமே தெரியாது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவோம். இது அத்தனை யாருங்க இவங்க என்று கேட்டா அநேக பேருக்கு தெரியாத விஷயமே. தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக அவர் தேவன் தனிமையா இருந்தார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தானையும் பெற்றெடுத்தார். அங்கு பரலோகத்திலே பல கோடி தேவதூதர்களை உண்டாக்கினார். பல கோடி. வெளிப்படுத்திய விசேஷம் நம்ம பார்க்கலாம். 1000 1000ஆகவும் 10,000 10,000ஆகவும் பல கோடி தேவதூதர்கள் பரலோகத்திலே இருந்தார்கள். அவர்களை அவர்களை மாற்றினார் தேவன். அந்த தேவ தூதர்களை மாற்றினார். பாருங்க, வசனத்தை பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ தூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை இருந்தாங்க இல்லையா, அந்த தூதர்களை காற்றுகளாகவும் வாசிங்க. தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்படியாக செய்தாருங்க, மாற்றினார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக மாற்றினார், காற்றாக மாற்றினார், அக்னியாக மாற்றினார், பூமியாக மாற்றினார், வானமாக மாற்றினார், பறவைகளாக மாற்றினார், விலங்குகளாக மாற்றினார், ஊர்வன ஜீவ ஜந்துக்களாக மாற்றினார், நிலத்து தண்ணீர் வாழக்கூடும் மீன்களாகட்டும் மச்சம் அது பெரிய பெரிய எல்லாமே, இது எல்லாமே தேவ தூதர்கள். இவ் அனைத்தும் தேவ தூதர்கள். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலையாக மாற்றினார் தேவன். யாருக்காக மாற்றினார்? தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமி மீது வரப்போறாங்க. அந்த அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சேவை செய்வதற்காகவே, அவர்களுக்கு பணி புரிவதற்காகவே இவ அனைத்துமே சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்காக என்றால் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி வருகின்ற பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு சேவை செய்வதற்காக இவ அத்தனையும் சிருஷ்டிக்கப்பட்டது, இயற்கையாக சிருஷ்டிக்கப்பட்டது. இருக்குங்க, வசனம் இருக்குங்க எல்லாமே. இதோ காற்றும் தேவதூதன், அக்கினி தேவதூதன். இன்னொரு கூட வசனம் பாருங்க, வெளிப்படுத்து விசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முதல் வரி மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் தண்ணீர்களின் இருந்தவரும் போதும் சிஸ்டர். அப்பொழுது தண்ணீரும் தேவதூதனே, தண்ணீரும் தேவதூதன். தண்ணீர் மட்டும் கிடையாது,
பூமியாகட்டும், தேவதூதன் அவர் சிருஷ்டித்த அத்தனை விஷயங்களை நமக்காக, நமக்கு சேவை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இது அத்தனையுமே தேவ தூதர்கள். இந்த இயற்கையை ஒரு முறை பார்த்தால் மரம், செடி, கொடி, அது அத்தனை கூட தேவ தூதர்களே. காட்டில் வாழும் மிருகங்கள் தேவ தூதர்களே. வீட்டில் இருக்கின்ற மிருகங்கள் தேவ தூதர்களே. உள்பூச்சி அத்தனையும் தேவ தூதர்களே செய்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமி மீது வேலை செய்வதற்காக, நமக்காக, நமக்கு வேலை செய்வதற்காக செய்தார். பூமி யாருக்கு சுற்ற வேண்டும்? சூரியனுக்கா, சந்திரனுக்கா, வேற எதுக்கா சுத்தணுமா? நமக்காக சுத்தணும் பூமி. சூரியன் உதிக்க வேண்டும். யாருக்காக? நமக்காக. நட்சத்திரங்கள் ஒளிர வேண்டும். யாருக்காக? நமக்காக. எல்லாமே இது பூமி மீது அத்தனை விஷயம் யாரை சார்ந்திருக்குது என்றால் நம்மை சார்ந்தே, நமக்கு ஊழியம் செய்வதற்காகவே இவை அத்தனையுமே சிருஷ்டிக்கப்பட்டது. இவை தேவனை எப்படி துதிக்கிறது என்றால், அவரை எப்படி மகிமைப்படுத்துது என்றால், நம்மை போன்ற கிடையாது. நாம் ஒரு 1 hour வாயினாலே சத்தமிட்டு சொல்லிவிட்டா தேவன் வந்து மகிமைப்படுவார் என்று நினைக்கிறோம். இல்லைங்க, இயற்கை கூட அப்படி சொல்லல. பாருங்க, இயற்கை எப்படி துதிக்கிறது என்று சொல்லி இருக்கிறது பாருங்க. சங்கீத புஸ்தகம், சங்கீதம் 148 1 இருந்து பாருங்க. 1 இருந்து 6ஆம் வசனம் வரை நோட் பண்ணிக்கங்க. 1 இருந்து 6ஆம் அதிகாரம் வரை நோட் பண்ணிக்கங்க. சங்கீத புஸ்தகம் 148 1 இருந்து 6 வரை வாசிங்க. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். ஆமென். ஓகே. வானங்கள் உள்ளவைகளே, நட்சத்திரங்கள் துதிக்கிறதா? நட்சத்திரங்கள் துதிக்கிறதா? எங்கெங்க துதிக்கிற சத்தம் நம்ம கேட்க மாட்டேது. யோசிக்கிறீங்களா? அங்க ஒரு சாருக்கு பெயிண்ட் அடிக்க வர சாரு வானங்கள் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். துதிக்கிறது ஏதோ நம்மளுக்கு சவுண்டு கேக்குதா? சவுண்டு கேக்குதா? நாம் துதிப்போம். துதி 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 துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். சொல்லக்கூடாது என்று சொல்லல. அதோட அர்த்தம் என்ன? துதிப்பது என்றால் வேலை செய்ய வேணும். வேலை செய்வதுதான் துதி. இன்றை வரைக்கும் தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கீழ்ப்படுத்தி இன்றை வரைக்கும் இயற்கை அத்தனையும் சரியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அத்தனையும் கூட, அனைத்தும் கூட வேலை செய்து கொண்டு இருக்கிறது. பூமி உனக்காக சுற்ற வேண்டும். சூரியன் உனக்காக உதிக்க வேண்டும். நட்சத்திரங்கள் சந்திரங்கள் உனக்காக பிரகாசிக்க வேண்டும். மரங்கள் உனக்கு கனிகள் கொடுக்க வேண்டும். பயிர் வகைகள் உனக்கு ஆகாரமாக கொடுக்க வேண்டும். மீன்கள் உனக்கு உணவாக கொடுக்க வேண்டும். ஒரு கோழி உனக்கு உணவாக மாற வேண்டும். ஒரு ஆடு உனக்கு பலியாக உனக்கு உணவாக மாற வேண்டும். இது அத்தனையுமே அதோடைய வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. தேவனை துதித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக நாம் மட்டுமே வாயினால மட்டுமே துதிக்கிறோமே தவிர வேலை என்பது
குறைவாக இருக்கிறது. வேலை செய்வது கிடையாது யாருமே. நம்ம வேலை செய்தால்தான் பரலோகம் தருவன் தேவன். நம்முடைய ஆத்மா என்றென்றைக்கும் பரலோகம் இங்க இருப்பது கொஞ்ச காலம். நித்திய காலமாக பிதாவிடத்தில் இருக்க வேண்டும் இல்லையா? நித்திய காலமாக இருக்க வேண்டும் இல்ல? இயற்கை சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்குமே வேலை செய்து கொண்டிருக்கிறது. இல்லைங்க, எங்க தாத்தா காலத்துல கரெக்டாக சூரியன் வந்து கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்க. இப்போ என்னோட காலத்துல வந்து சூரியன் எவ்வளவு லேட்டா வர சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? கரெக்டா 6 மணிக்கு வர்றது கிடையாதுங்க. இப்ப என்ன ஒரு 7 மணிக்கு வருது, 8 மணிக்கு வர சொல்லுவாங்களா? கிடையாது. தேவன் அன்று அன்று இயற்கை படைக்கும் போது எதை சொன்னாரோ இன்ற வரைக்குமே கச்சிதமாக அவை அனைத்தும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா அவருடைய மகனாகிய நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? வேலை செய்து கொண்டு இருக்கிறோமா? தினந்தோறும் தேவனை குறித்து யாராவது ஒரு இடத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? தேவனை குறித்து மற்றவர்களிடத்து பகிர்ந்து கொள்றோமா? இல்லை. அப்படி இருந்திருந்தால் இதோ 48 பேர் வந்திருக்கிறோம். அப்படி இருந்திருந்தால் எப்படி வேணாலும் ஒரு 150 பேரா நம்ம உள்ள வந்திருப்போம். வேலை செய்வது கிடையாது. தேவனுடைய வேலை அது. அந்த வேலை இருந்தால்தான் நம்மளுக்கு பரலோகம், இல்லைன்னா கிடையாது. இயற்கை அனைத்தும் தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு மாடு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு மாடாகட்டும், தன்னுடைய வீட்டு எஜமா அந்த மாட்டுக்கு நல்ல உணவு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவருடைய வயலில் விளைந்த நெல்லை அறுத்து போடுவாரா? போட மாட்டார். வேற அந்த வரப்போரமா இருக்கின்ற புல்லை மட்டுமே போடுவார். சரி, நெல்லு விளைந்த நெல்லை இவர் எடுத்துக்கணும். அது தேவையில்லாத அந்த வைக்கல மாட்டுக்கு போடுவார். மறுபடியும் இவருக்கு தேவையில்லை. அதனால அந்த நெல்லை இடித்து அதோட உமியை இதுக்கு போடுவாரு. நல்ல அந்த பயிர் வகை இவர் எடுத்துக்குவாரு. சரி, அங்க கூட எடுத்துக்கணும் அரிசி எடுத்துக்கணும். அந்த அரிசி கழுவி அந்த கழுவுன தண்ணிய மாட்டுக்கு தான் ஊத்துவாரு. இவரு சாதம் வடிப்பாரு. சாதம் சாப்பிட்ட பிறகு பழுது இருந்தால் சாப்பிட்டுட்டு இவருக்கு கெட்டு போனால் அப்போது மாட்டுக்கு தருவார். வெயிலில் கட்டுவாரு, மழையில கட்டுவாரு. மழையில இருக்கும். என்னைக்காவது மாடு என்ன எஜமான் நம்மளுக்கு எல்லாமே இப்படி அநியாயம் செய்தாரு, அவருக்கு பாலை கொடுக்க கூடாது, நல்ல சத்தான பாலை தரக்கூடாதுன்னு என்னைக்காவது அனுப்பிச்சிருக்குதா பசு? ஒரு மாடு என்னைக்காவது என்னுடைய எஜமான் வந்து எனக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்கவில்லை என்று நினைத்திருக்குதா? நமக்கு சத்தான நல்ல புரோட்டீனோட பாலை கொடுக்குது. அதோட வேலை அது எதற்காக அது பூமிக்கு வந்ததோ அது வேலை சரியாக செய்து கொண்டு இருக்கிறது. அதான் சொல்லுவாரு, எது இயற்கை கிட்ட சொல்லுவாருங்க, பூமி கிட்டையும் வானத்துக்கிட்டையும் சொல்றது விஷயம் பாருங்க. ஏசாயா புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 'வானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும், ஏன்னா இவர்களும் தேவ தூதர்கள் அல்லவா, வானமும் பூமியும் தேவ தூதர்கள் அல்லவா, இவர் சொல்ற பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். வானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும் முறையிடுறாருங்க தேவன். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். வானங்களே கேளுங்க. வானங்கள் கேட்குமா? ஆனா தேவ தூதன் அல்லவா. வான சிருஷ்டித்தினால் முதற்கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறது. பூமி சிருஷ்டித்தினால் முதற்கொண்டு தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறது. இவ அத்தனையுமே நமக்காக சேவை செய்து கொண்டு இருக்கிறது, வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கிட்ட சொல்றாரு பாருங்க தேவன், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார்.
இந்த பூமி மீது என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தேன், ஆதரித்தேன். அவர்களோ என்னை குறித்து அறியாமல், என்னை குறித்து யோசிக்காமல், என்னை குறித்து நினைக்காமல், என்னோட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், என் வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு இந்த உலக சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டுமே மாறிவிட்டார்கள். உலகம் கொஞ்ச காலம் 60-70 ஆண்டு காலம் என்பது ரொம்ப மிகவும் கம்மியான நாட்கள், ரொம்ப குறைவான நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களுக்காக அந்த தேவனை மறந்து எத்தனை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பூமி மீது. நம்ம பகுதியிலே, நம்ம ஊர்களிலே எத்தனை பேருங்க அப்படி தெரியுறாங்க தேவனை மறந்து. அவர்களுக்காக இந்த பூமி சுற்றுகிறது அல்லவா, அவர்களுக்காக இந்த சூரியன் உதிக்கிறது அல்லவா, அவர்களுக்காக அந்த வானமாகட்டும் பூமியாகட்டும் எல்லாமே வேலை செய்கின்றது அல்லவா. யாராவது தெரியுமா? இது அத்தனையும் மனிதனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அவங்களுடைய சந்தோஷமே இந்த பூமி மீது கொஞ்ச காலம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். செத்த பிறகு மிகப்பெரும் பயங்கரமான ஒரு உலகம், வேதனை உள்ள ஒரு உலகம், நரகம் இருக்கின்ற என்ற விஷயம் புரியாது. செத்த பிறகு தெரியும் நரகம் பயங்கரமான விஷயம். இன்றைய பூமி இங்க இருக்கும்போது எதை சேர்த்து வைக்கலாம், இவ்வளவு பணங்கள் சேர்த்து வைக்கலாம், எந்த பிசினஸ் பெருசாக்கலாம், எந்த வேலையை பெருசா ஆக்கலாம், மாற்றலாம் என்று நினைப்பார்கள். அதே விஷயம், அதே யோசனை, தேவனுடைய வேலையை எப்படி செய்யணுங்க, தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், ஏதோ நமக்கு கிடைத்திருக்க பணத்தை வைத்துக்கொண்டு இது தேவனுடைய வேலை என்ன இருக்கிறது, இந்த பூமி மீது என்னை பெற்றெடுத்தாரே, எனக்காக இத்தனை ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரே, இத்தனை விஷயமா எனக்கு அது அத்தனையும் சேவை செய்து கொண்டு இருக்கிறது எனக்காக. நான் என்னை படைத்த தேவனை, என்னோட தகப்பனுக்காக எதை செய்திருக்கிறேன் என்று நினைப்பார்களா? பணம் வந்தா அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ணலாம், எவ்வளவு லாபத்துக்கு வரலாம், இவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம், எங்க வட்டிக்கு விடலாம், இதோ 1000 ரூபாய 10,000 எப்படி மாத்துவது, 1 லட்சத்தை 10 லட்சமா எப்படி மாத்துவது, அப்படிதான் யோசிப்போம். எந்த பேங்க்ல போடலாம், எந்த இன்சூரன்ஸ் போடலாம், எல்லாமே யோசிப்போம். ஆனா தேவனுடைய வேலை இருக்கிறது. எத்தனையோ பேர் இன்னைக்கு நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்ல வேண்டும். அப்படி யோசிப்போமா? ஒருவர் இருந்தாருங்க பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். இவர் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய நிலத்திலே விளைந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம். விளைந்த தானியத்தை இடித்து பெருசா கட்டினாராம். அன்னைக்கே செத்தான ஒரு நிலைமை என்ன? இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக பேர் யோசிக்கிறது எல்லாமே தேவனை குறித்து யோசிக்க மாட்டாங்க. இன்றைய என்ன மரணம் வரும், மரித்தால நான் பரலோகத்தை நியமிக்கப்பட்டு இருப்பானா, நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி பெற்று இருக்கிறானா யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இவன் எப்படி நினைக்கிறான் பாருங்க. இதே போன்ற விஷயம் நமக்கும், நம்முடைய யோசனை அப்படிதான் இருக்கும். இவனை போலவே, ஐஸ்வரன் போலவே. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20ஆம் வசனம் இப்ப பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். என்னங்க, ஒருவருடைய ஐஸ்வர்யுடைய நிலம் நன்றாய் விளைந்ததான். நன்றாய் விளைந்த நிலத்தை அவன்
தன் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே என்று நினைத்து ஒன்று செய்வேன், நான் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதா கட்டுவாராம். இன்னும் பெருசாக்குறாரு அவரு. பெரிதா கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை அதிலே பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்மா, அவனுடைய ஆத்மாவை பார்த்து சொல்ற, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து சேர்த்தாராம். ஒரு ஆத்மாவுக்கு அநேக பொருட்களை சேர்த்தாராம். நீ இளைப்பாரி புசித்து குடித்து சந்தோஷமா இரு, பூரிப்பா இரு சொன்னாரு. சொன்ன செகண்டே தேவன் சொல்றார், மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து விட்டாரா. ஹார்ட் அட்டாக் வந்துடுனா, நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்து மறித்தனா, செத்து போயிட்டா எங்கடா போவ? நரகம். இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறது எல்லாமே இப்படிதான் யோசிப்பாங்க. தேவனுக்காக யோசிக்கிறாங்களா? தேவனை குறித்து இயற்கை அத்தனையும் கூட தேவனுக்காக யோசிக்கிறதுங்க. தேவனை குறித்து வேலை செய்யுது. தேவனை குறித்து இயற்கைக்கு அத்தனைக்கு தெரியும். இயற்கை முழுவதும் இந்த தேவனை குறித்து அறிந்து கொள்ளும். மனிதன் மட்டும்தான் தேவனை குறித்து அறிய மாட்டான். தேவனுக்காக வாழணும் என்று நினைப்பு இருக்காது. இந்த இயற்கை தேவனை குறித்து நினைக்காதனால இந்த இயற்கை எப்படி யோசிக்கிறது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதோட யோசனையா பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 நம்ம ஒரு வருஷம் பார்க்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இதோ என்னோட மகள் பிறந்தார்கள் என்று தேவன் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும் போது இயற்கையும் பார்க்குது. இவர் வராருங்க, தேவனுடைய குமாரனாகி இவர் வர, இவருக்கு நான் சேவை செய்யணும், இந்த மகளுக்கு நான் சேவை செய்யணும், இந்த மகனுக்கு நான் சேவை செய்யணும். அதுக்காகவே தேவன் என்ன அனுப்பினார் அல்லவா? இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் நான் அவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஊழியம் செய்யணும், நான் வேலை செய்யணும். அதுக்காக வந்தது. இயற்கை கூட பார்க்கிறது. நாம் பிறக்கும் போது பார்க்கிறது. ஆஹா, பராங்க தேவனுடைய குமாரர்கள் பிறந்தாங்க, அவளோட பார்க்கிறதா. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்து கொண்டு இருக்கிறது. 20 அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் என்று விடுதலையாகப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மகிமையான சுயதீனத்தை பற்றிக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனையாய்ப்படுகிறது. பிரசவ வேதனைப்படுகிறதா? இயற்கை முழுவதும் பிரசவ வேதனைப்படுகிறதா? என்னங்க இது? பிரசவ வேதனைப்படுமா? ஏன்? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. வந்தாருங்க, தேவனுடைய வேலை செய்வாருங்க. ஆனா செய்யாதனால இவனுக்கு நான் வேலை செய்யணுமா? அந்த உன்னதமான தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளா இவங்க? நம்முடைய செய்கை பார்த்து, நம்முடைய எண்ணத்தை பார்த்து, நம்முடைய யோசனையை பார்த்து, நாம் நினைக்கிற அந்த நினைப்பை குறித்து, யோசனை குறித்து இது இயற்கையே வேதனைப்படுதான். இவர்களுக்கு நான் சேவை செய்யணுமா? ஞாயிற்றுக்கிழமைனாக்கா எத்தனையோ மீன்கள் பலியாகும், சந்தோஷமா ஆகுமா? தேவனுடைய வேலை செய்தால் இயற்கை முழுவதும் சந்தோஷப்பட்டு ஏதோ இவர்களுக்கு வேலை செய்ய நினைக்கும். துன்மார்க்கனுக்கு, பாவிகளுக்கு
தேவனை மறந்தவர்களுக்கு, தேவனையே அறியாதவருக்கு, தேவன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு இது அத்தனையும் வேதனைப்படும். வேதனைப்படுங்க. சர்வ சிருஷ்டி இது வரைக்கும் 22 வசனங்க 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதா. வேதனை அவ்வளவு கஷ்டப்படுகிறது. இயற்கை கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செய்யக்கூடிய அது அத்தனையும் துதிக்கிறதுங்க தேவனை. தேவன் வேலை செய்து மகிமைப்படுத்துகிறது தேவனை. நாமளும் தேவனை குறித்து துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால் தேவனுடைய வேலையின் மூலமாக, சுவிசேஷம் மூலமாக தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். சுவிசேஷ அறிவுகளை எல்லாம் அறிவிக்கக்கூடியவர்களுக்கு உதவியா செய்யணும். சுவிசேஷ விஷயத்தில் உதவி செய்யணும். உதவி செய்யக்கூடிய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இது இயற்கையும் கூட நமக்காக சந்தோஷப்படும் என்றால் இருக்காதுங்க. எல்லாமே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்காக செய்துக்கிட்டு, ஐயோ இவர்களுக்கு நான் வேலை செய்யணும். யோசிச்சு பாக்குறீங்களா? எத்தனை பேருக்கு தேவனுடைய வேலை இருக்கிறோம்? நமக்காக சந்தோஷமா வேலை செய்யுமா இயற்கை? இல்ல நமக்காக கஷ்டப்பட்டு இதற்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறதா? யோசிக்கும். தேவனுடைய பிள்ளையா இருக்கின்ற நாம் செய்கின்ற இன்று தேவனுடைய வேலை நாம் செய்து கொண்டு இருந்தால் இந்த இயற்கையும் சந்தோஷமாக நமக்கு வேலை செய்யும். நாம் தேவனுடைய வேலை குறித்து யோசிக்கவில்லை என்றால், தேவனை குறித்தே நினைக்க வேண்டாம், இந்த ஐஸ்வர்யனை போல தன்னை குறித்து மட்டுமே யோசித்தால் இந்த இயற்கை உங்களை குறித்து பிரசவ வேதனை படுகிறது. அதனால்தான் இயற்கை தேவன் சொல்வாரு, இயற்கை ஆபத்துக்கள் வருவதென்றால், இயற்கை சுனாமி வருது, பெரும் காற்று வீசுகிறது, நிலச்சரிவு ஏற்படுகிறது. இது அத்தனை என்றால் இயற்கைக்கு சந்தோஷம். அழிக்கணும் என்றால் தேவ தூதன் அல்லவா இயற்கை, பஞ்சபூதங்கள். தேவன் சொல்வாரு, இனி அந்த பகுதி மக்கள் மாற மாட்டாங்கப்பா, அவளுக்கு கொன்று சொன்ன உடனே மிகப்பெரிய ஆபத்து, பேரு அழிவு வருவதற்கு காரணம் நாம் தான். பேரு அழிவு வருவதற்கு நம்ம பகுதியிலே பேர்பட்ட பயங்கரமான நம்மளை கொல்வதற்காக இயற்கை அந்த அளவுக்கு கோபமாகதான். தேவன் சொல்லுவாரு, இனி அவங்களை விடாதீங்க, புயலாக மாறுவது. புயல் கரெக்டா இந்த பகுதியில் வீசணும்னா அதுக்கு அங்க தேவனுடைய கோபம். நிலச்சரிவு ஏற்படுது என்றால் அங்கே தேவனுடைய கோபம். சுனாமி வருவது என்றால் தேவனுடைய கோபம். எரிமலை வெடிப்பது என்றால் தேவனுடைய கோபம். இதெல்லாம் இயற்கை அல்லவா? இயற்கை அத்தனை தேவ தூதர்கள் அல்லவா? நம்மை அழிப்பதற்கு தயங்காது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்காக வாழ்கின்றோமா இல்ல நமக்காக மட்டும் வாழ்கின்றோமா விஷயத்தை யோசிக்கணும். நம்முடைய ஆத்மா தேவனுக்காக வாழ்ந்தால் நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு தயாராகும், இளைப்பற ஸ்தலத்துக்கு போவோம். இல்லை என்றால் தேவன் நம்மை இந்த பூமியிலிருந்து எடுத்து விட்டால் நாம் நரகத்துக்கு நிச்சயமாக, அந்த ஐஸ்வரன் போனதை போல நரகத்துக்கு போனதை போல ஆத்மா இன்றையே உன்னுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போனால் என்ன ஆவாய்? யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளையா இருக்கின்ற நாம் யோசித்து இனிமேலாவது தேவனுடைய வேலைக்காகவும் தேவனுடைய பணிக்காகவும் அதிகமாக யோசிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ. நன்றிண்ணா. இந்த இயற்கையானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளுக்கு அவர் என்னென்னவைகளை சொன்னாரோ அவைகளின்படியாக கீழ்ப்படிந்து அந்த வேலையை செய்து தேவனை துதிப்பதாக நாம் இந்த பாடத்திலே கவனித்தோம், கேட்டோம், கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான நீங்க பார்க்கக்கூடியதான எந்த ஒரு இயற்கை பொருளாக இருந்தாலும் சரி, அவை யாவும் கூட தேவன் அவைகளுக்கு நியமித்த, அவைகளுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக அவைகள் வேலை செய்து தேவனை துதிக்கிறது.
இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று அந்த கடல் அலைகளுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அது செய்கிறது. மின்னல்கள், மேகத்தினுடைய இடிகள், மழை பொழியும் விஷயங்கள், 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அது பெய்ய வேண்டும்? எதற்காக அந்த மழை? அந்த மழை என்ன செய்கிறது? அங்கு இருக்கக்கூடியதான எல்லாவற்றிற்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களின் தேவையையும் பூர்த்தி செய்யுது. இப்படியாக நாம் இங்கு வாழ்வதினாலே இந்த பூமியில் இந்த இயற்கை யாவும் கூட தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக தேவனை துதிக்கிறது. நாம் நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய வாயினால் மட்டும் தேவனை துதிக்காமல் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாமும் கூட துதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நாம் வேலை செய்து தேவனை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டீங்க. இப்பொழுதும் கூட இந்த பாடத்திலிருந்து ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின் நீங்க கேட்கலாம். இந்த பாடத்திலிருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். முதலாவது, பாடம் புரிந்ததா உங்களுக்கு? எல்லாருக்குமே பாடம் புரிந்ததா? பேசலாம் நீங்க. புரிஞ்சது brother. ஓகே ஓகே. புரிஞ்சுதுங்க. புரிஞ்சுதுங்கண்ணா. என்ன புரிந்தது? ஒரே வரியில சொல்ல முடியுமா? இயற்கையும் தேவனை துதிக்குது, மனிதரை உயிர இருக்கிற நாமும் கடவுளை துதிக்கணும் அதிகமா வேலை செய்யறது மூலம். சூப்பர். எப்படி துதிக்கணும்? வேலை செய்வதன் மூலம் சூப்பர். கிரியை செய்யணும். அந்த வேலை என்ன? அந்த கிரியை என்ன என்பது தேவன் மனிதர்களுக்கு இந்த பூமியில் எப்படியாக வாழ வேண்டும் என்ற வார்த்தைகள்ல இருக்கு. அது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிறதான இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுதும் கூட இந்த பாடத்திலிருந்து ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுட்டுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது கேள்விகள் இதுல இருந்து இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். கேள்வி பாஸ்டர். கேள்வி இருக்காமா? ஹலோ, சொல்லுங்க. பாஸ்டர், அவர் வந்து ஒரு இது சொன்னாரு, பஞ்சபூதங்களும் தேவதூதர்கள் அல்லவான்னு சொல்லிட்டு. ஆமா, ஆமா. பஞ்சபூதங்களும் தேவதூதர்களா? ஆமா சிஸ்டர். இதுக்கு முன்னாடி தேவதூதர் பாடம் நடந்துச்சு. வசனம் சொல்ல அதுக்கு நீங்க முடியுமா? தேவதூதர்களை பத்தி ஒரு பாடம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு நீங்க வரலையா சிஸ்டர்? நான் வந்துட்டு 5 days தான் கேக்குதா ஆச்சு. இந்த 5 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சிஸ்டர்? அந்த அந்த பாடத்துல கேக்குது பாஸ்டர். அந்த பாடத்துல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த இல்ல, பாடத்துல இந்த பாடத்திலையும் கூட ஒரு வசனம் எடுக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தூதர்களை காற்றுகளாக மாற்றுறாராம், அக்கினியாக மாற்றுறாராம். இப்படியாக தூதர்களை இந்த உலகத்தில், இந்த இயற்கையில் இருக்கக்கூடியதான இந்த பஞ்சபூதங்கள், இன்னும் வசனங்கள் இருக்கு. இத 2 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, தண்ணீர்களின் தூதன் இருக்கு, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு சிஸ்டர். உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தர முடியுமா? தண்ணீருக்கு வந்துட்டு வசனம். அதுதான் சிஸ்டர், இது பெரிய பாடம். இந்த பாடம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பாடம் நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க. நீங்க உங்களுடைய குரூப்ல இருக்கீங்களா நீங்க சிஸ்டர்? BOUY ஜூம் மீட்டிங் குரூப்ல இருக்கீங்களா சிஸ்டர் நீங்க? சிஸ்டர் உங்கள்ட்ட தான் கேக்குறேன். இல்லைங்க, கரெக்டா புரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா ரெஃபரன்ஸ், அதான் நான் சொல்றது. இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு அரை மணி நேரம் அதை சொல்ல முடியும். அதனால நான் உங்களுக்கு முழு பாடமே அனுப்புறேங்கிறேன். அதனால நீங்க குரூப்ல நான் இது மாதிரி பாடம் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரூப்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க, அல்லது அட்மின் யார்கிட்டயாச்சும் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் ரொம்ப பெருசு. சிம்பிளா சொன்னா அடுத்தடுத்த கேள்விகள் தான் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா சிஸ்டர்?
நாளைக்கும் இது கண்டினியூ ஓகே பண்ண முடியும். ஓகே ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற யாரோ பக்கத்துல பேசுனாங்க. இல்ல நாளைக்கும் இதையே கண்டினியூ பண்ண முடியாதுங்களா? இதேவா? நாளைக்கு வேற ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடம் புரிஞ்சுல உங்களுக்கு? நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தாங்க முடியாது நம்மளால. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, ஜெயசாலி தமிழ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அதுல நூற்றுக்கணக்கான பாடங்கள் வந்து பதிவேற்றிருக்காங்க. நீங்க அதுல கூட போயிட்டு நீங்க பார்த்து கத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால இப்போதைக்கு ஜெயசாலி தமிழ் டிவி யூடியூப் ஓகே. ஓகே ஓகே சிஸ்டர். வேற ஏதாவது இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க. இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் ஏதாவது இருக்கா? சரி. நான் கேட்க கூடாதுங்க. இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால கேக்குறேங்க. இப்ப தேவ தூதர்கள் சொல்றேன் இல்லையா? இப்ப நிறைய பிரஜாதிகள் மக்கள் வந்து அதை வணங்குறாங்க. அப்ப ம். தேவ தூதர்களை வணங்குற மாதிரி தானே அது? அதுதான் சிஸ்டர். இதெல்லாமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நீங்க கேட்கிறது. ம். நம்ம புறஜாதிகளை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், தேவதூதரை கொடுத்து பேசுறதான விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு பாடங்களையும் உங்களுக்கு சொல்லி ராஜேஷ் ராஜேஷ் அவங்களுக்கு ஒரு வசனம் காட்டி விடுப்பா. சொல்லுங்கண்ணா. என்ன வசனம்னா? ரோமர் 1ஆம் அதிகாரம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 23பா. பேசுறீங்களாண்ணா? 23 25பா. வாசி சொல்லுப்பா. வாசி. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அதான். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சிருஷ்டிகர்த்தரை அவர்கள் வணங்காமல் சிருஷ்டியை வணங்கினாங்க. அது தவறு வந்து மனிதனுடையது. அப்ப சிருஷ்டி இந்த இயற்கை படைத்தது யாரு? இந்த இயற்கை படைத்தது யாரு? தேவன் அல்லவா? இப்ப அவரை தான் நம்ம வணங்கணும். சிருஷ்டியை வணங்கக்கூடாது. அதனால அவங்களுடைய தவறு. அதை நம்ம டைரக்டா சொல்லாம. சொல்லுங்க சிஸ்டர். அதை வணங்குறது தேவதூதர்களை வணங்குன மாதிரி. தேவதூதர்களை படைத்தவரை நாம தான் வணங்கணும். அது தூதர்கள் தான். ஓகே, அதான். ஓகேப்பா. புரியுதா சிஸ்டர்? ஓகேங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி. இந்த இயற்கையானது தேவனை எப்படியாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து துதிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். நாமும் கூட அவர் இந்த 66 புஸ்தகங்களில் நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறாரோ அவைகளை நாமும் கூட செய்து, அதாவது வேலை செய்து தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தின் இந்த முடிவிலும் கூட முடிவு ஜெபமாக யாராவது ஒருவர் ஜெபம் செய்து முடித்துக் கொள்ளலாம். யாராவது ஒருவர் ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, கிருபை நிறைந்த கடவுளே, அப்பா பிதாவே, ஜெபிக்கும்படியான இந்த இரவு வேலைக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் சாமி தேவனே, நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவனே, இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தேவனே நீர் பெறாக ஆசீர்வதித்து மென்மேலும் பெருகு செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே. என் தகப்பனே, நாங்கள் இயற்கை மூலமாக உண்மை நோக்கி பார்க்கவும், என் தேவனே உண்மையே உண்மையுள்ள இந்த இயற்கையை படைத்த
உண்மையுள்ள தேவனை நாங்கள் தொழுது கொண்டு உமக்கு சோஸ்திரம் செலுத்தவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்கே உழைத்து பிழைக்கவும் தேவரீர் எங்களுக்கு போதுமான ஞானத்தால் எங்களை நிரப்பி அருள வேண்டுமாய் வேண்டி நிற்கிற ஆண்டவரே. இன்னும் தெளிவான ஞானத்தையும் சிந்தனையும் செயல்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் வேண்டி நிற்கிற ஆண்டவரே. மீதியான வேலையிலே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாளைய தினத்திலும் கூட மற்றுமொரு தேவனுடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இப்பொழுதும் கூட நீங்களும் கூட தேவனுடைய வேலையை செய்யும்படியாக இப்படிப்பட்ட பாடங்கள் நடக்குதுங்கிறதான விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள், கிறிஸ்தவர்களில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லுங்க. சொல்லி அவர்களையும் கூட இந்த பாடங்கள்ல